ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். வாழ்வை வளமாக்கும் எளிய பரிகாரங்கள். 7.5 சனி, அஷ்டமத்து சனி நடப்பவர்கள் தீய பலன்கள் குறைய திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட கெடு பலன்கள் நீங்கும் என வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சனி பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து 2 மூடியிலும் நல்லெண்ணெயில் தீபம் போடுவது சக்தி வாய்ந்த பரிகாரமாகும். சிவன் கோவிலில் அமைந்துள்ள வன்னிமரம், வில்வ மரத்தினை 21 முறை வலம் வந்து நமது குறைகளை கூற உடனடியாக பலன் கிடைக்குமாம். ஹஸ்தம் நட்சத்திரம் வரும் நாளில் துர்க்கைக்கு சிவப்பு பட்டு துணி வாங்கி சாற்றி 27 எலுமிச்சை கனிமாலை சாற்றி சிவப்பு தாமரையை பாதத்தில் வைத்து துர்க்கையை குங்குமம் வைத்து அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து வர திருமண தடை அகன்று விரைவில் திருமணம் நடக்குமாம். விழுப்புரம் அருகே சிங்கிரி கோவில், பூவரசங்குப்பம், பரிக்கல் ஒரே நேர்கோட்டில் அமைந்த 3 நரசிம்மர்களை ஒரே நாளில் தரிசித்தால் தீராத பணம் கஷ்டமும் தீர்ந்து விடுமாம். புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியினர் 6 தேய்பிறை அஷ்டமிகளில் கால பைரவருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வந்தால் புத்திர பாக்கியம் கிட்டுமாம். கலியுகத்தில் காரிய சித்திக்கு துர்க்கையை ராகு காலங்களில் வழிபட காரிய சித்தி உண்டாகுமாம். மதுரை ராமநாதபுரம் சாலையில் உள்ள இடைக்காட்டூர் ஸ்தலத்தில் நவக்கிரகங்கள் முதலில் இந்த பூமிக்கு வந்ததால் இங்கு வந்து வழிபட்டால் நவக்கிரக தோஷம் நீங்குமாம். ராமேஸ்வர ஆலயத்தில் இருப்பவை 22 தீர்த்தங்கள். இவை எல்லாவற்றிலும் தீர்த்தமாட இயலாதவர்கள் கடல் நீரின் பகுதியாக இருக்கும் அக்னி தீர்த்தத்திலும் ஸ்ரீராமன் உருவாக்கிய கோடி தீர்த்தத்திலும் நீராடினால் பாவங்கள் அகலுமாம். சிவன் கோவிலில் கால பைரவரையும் விஷ்ணு கோவிலில் சக்கரத்தாழ்வாரையும் வழிபட்டால் செய்வினை தோஷம் விலகுமாம். 1000 தேவதைகள் உறைந்து அருள் பாலிக்கும் கோயில் அபிஷேக கோமுக தீர்த்தத்தை விசாக நட்சத்திரம் வரும் நாளில் தங்கள் வியாபார தலங்களில் தெளித்து வர வியாபார விருத்தி ஏற்படுமாம்.